உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டுக்கான 5ஆம் நாள் நோன்பை நாம் நிறைவு செய்கிறோம். 21 ஆண்டுகள். திரும்பி பார்த்தால் மலைப்பாகத்தான் இருக்கிறது. ஒரு ஆண்டு கூட இடைவெளி இல்லாமல் கொரோனா நேரத்திலும் கூட தனித்தனியே இருந்தாலும் நோன்பை கடைபிடித்தோம். இன்றைக்கு ஒரு சிறு நூல் கையேடு வெளியீட்டு விழாவும் நடந்தேறியது. பேராசிரியர் ஜவாதுல்லா அவர்கள் வெளியிட அண்ணன் பஷீர் அகமது அவர்கள் பெற்றுக்கொண்டார். அங்கொன்றும் இங்கொன்றுமாக நான் பேசிய உரை தொகுத்து பெற்று வெளியிடப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற கூட்டத்திலே நான் ரகுமான் அவர்களுக்கு ஒரு தகவலை சொன்னேன். அடுத்து வருகிற 25வது ஆண்டு வெள்ளி விழா ஆண்டாக நாம் கொண்டாட வேண்டும். அப்போது இந்த 25 ஆண்டுகளும் ஆற்றிய உரைகளை எல்லாம் தொகுத்து பங்கேற்ற சகர் மற்றும் இஃப்தார் நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்து ஒரு நூலாக நீங்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். இன்றைக்கு வெளியாகி இருக்கிற நூல் ஒரு முன்னோட்ட வெளியீடு. 25ஆம் ஆண்டு நாம் வெகு சிறப்பாக இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைக்க திட்டமிட்டிருக்கிறோம். இவற்றையெல்லாம் தொகுத்து ஒரு நூலாகவும் வெளியிட இருக்கிறோம். பொதுவாக இது போன்ற நிகழ்வுகளில் பங்கேற்பது அரசியல் காரணங்களுக்காகத்தான் என்ற ஒரு பார்வை உண்டு. இஸ்லாமியர்களின் நல்லன்பை பெறுவதற்காகவும் வாக்குகளை பெறுவதற்காகவும் அரசியல் தலைவர்கள் மேடைகளில் இவ்வாறு தொப்பி அணிந்து கொள்வது, நோன்பு கஞ்சி குடிப்பது என்கிற ஒரு நாள் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்கிற ஒரு பொதுவான விமர்சனம் உண்டு. அது வரத்தான் செய்யும். ஆனால் இங்கே பேசிய தலைவர்கள் அத்தனை பேருமே திருமாவளவன் அப்படி மேலோட்டமாக இதை அணுகவில்லை, உளப்பூர்வமாக அணுகுகிறார். நம்மில் ஒருவராக அவர் நம்மோடு இணைந்து நிற்கிறார். அதுதான் அவருக்குள்ள சிறப்பு என்று இஸ்லாமிய சமூகத்தின் தலைவர்கள் அனைவருமே ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் நமக்கு சான்று வழங்கியது நமக்கு பெருமை தருகிறது. அதற்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். எல்லோரும் தமிழ் பெயர் சூட்ட வேண்டும் என்று நான் முடிவெடுத்த போது நம்முடைய குடும்பத்தில் யாருக்கு தமிழ் அல்லாத பிற மொழி கலந்த பெயர்கள் இருக்கின்றன என்று ஆய்ந்து இந்து அடையாளமுள்ள பெயர்கள் இருக்கின்றன என்பதை தேடி அந்த பெயர்களை முதலில் மாற்றி தமிழ் பெயராக நான் அறிவித்துவிட்டு தான் புல்லாரெட்டி அவென்யூவிலே கட்சியின் பிற தோழர்களின் தமிழ் பெயர்களை நான் அறிவித்தேன். முதலில் என் குடும்பத்தில் 2 பேருக்கு மட்டும்தான் பிறமொழி பெயர் அல்லது இந்து அடையாளம் உள்ள பெயர். ஒன்று என் தந்தையின் பெயர் ராமசாமி என்பது. அது ஒரு கடவுளை நினைவுபடுத்துகிற இந்து பெயராகவும் இருக்கிறது, அது தமிழ் அல்லாத பெயராகவும் இருக்கிறது. எனவே அந்த பெயரை மாற்ற முடிவு செய்து 5000 பேருக்கு தமிழ் பெயர் சூட்டுகிற விழாவை புல்லாரெட்டி அவென்யூவிலே நான் நடத்திய போது ஒரு பட்டியலை வாசித்தேன். அந்த பட்டியலின் முதல் பெயர் என் தந்தை பெயர் ராமசாமி என்பதை மாற்றி தொல்காப்பியன் என்று அறிவித்தேன். என்னுடைய தமக்கை அக்கா பெயர் பானுமதி என்பதில் பானு என்பது தமிழ் இல்லை, மதி என்பது தமிழ். எனவே பானுமதி என்பதை வான்மதி என்று மாற்றி அறிவித்தேன். எனது பெயர் தமிழ் பெயர் திருமாவளவன். தம்பிகளின் பெயர் செங்குட்டுவன், பாரிவல்லன் தமிழ் பெயர்கள். ஆகவே அவர்களின் பெயர்களை நான் மாற்றவில்லை. அம்மா 2 பேர், ஒருவர் பெயர் பெரியம்மாள், இன்னொருவர் பெயர் செல்லம்மாள், 2ம் தமிழ் பெயர்கள். எனவே அந்த பெயர்களை மாற்றவில்லை.
ஆகவே நாம் முதலில் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிற போது அதை கடைபிடிக்க வேண்டும் என்ற உந்துதல் எனக்கு உண்டு. அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எனக்கு தமிழ்நாடு அரசின் அம்பேத்கர் விருது வழங்கிய போது அவரிடத்திலே நான் நன்றி சொல்ல சென்றேன். அப்போது அவரிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்தேன். அம்பேத்கர் விருது என்பதனாலேயே பட்டியல் சமூகத்தவருக்குத்தான் தர வேண்டும் என்று வரையறை வேண்டாம். பட்டியல் சமூகத்தின் மேம்பாட்டுக்காக பாடாற்றிக் கொண்டிருக்கிற தலித் அல்லாதவர்களுக்கு இந்த விருதை நீங்கள் வழங்க வேண்டும். ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்களுக்கு அம்பேத்கர் விருதை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைத்தேன். அப்போது அவர் நிமிர்ந்து என்னை பார்த்து சொன்னார், இந்த ஆண்டு விருதை நீங்கள் வாங்கிக் கொள்கிறீர்களா இல்லையா என்று சற்று கடிந்து கேட்டார். நான் ஏதோ இந்த ஆண்டு விருதினை மறுதளிக்கிறேன் என்பதை போன்ற ஒரு தொனி அதில் இருந்ததாக அவர் உணர்ந்து அப்படி நிமிர்ந்து கேள்வியை எழுப்பியதும் நான் அதிர்ச்சிக்குள்ளானேன். ஐயா, நான் ஏற்றுக்கொள்கிறேன், மகிழ்ச்சி. ஆனால் அடுத்தடுத்து வருகிற ஆண்டுகளில் அம்பேத்கர் விருதினை தலித் அல்லாதவர்களுக்கு வழங்குங்கள், அதுதான் சிறப்பு. எவ்வளவோ பேர் அடையாளம் வெளியே தெரியாமல் தலித்துகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், அவமானங்களை தாங்கிக் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பங்காற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சிறப்பிக்க வேண்டியது உங்களை போன்றவர்களின் கடமைதானே என்பதை சுட்டிக்காட்டினேன். அப்படி சொன்னதோடு நின்று விடாமல் அரசு செய்ய வேண்டும் என்று ஏன் நாம் வலியுறுத்த வேண்டும், நாமே ஏன் செய்யக்கூடாது என்ற உந்துதல் எனக்குள் எழுந்தது. அதனால்தான் 2007ஆம் ஆண்டு நான் முதலில் தலித் அல்லாதவர்களுக்கு அம்பேத்கர் சுடர் விருது வழங்குவோம் என்று அறிவித்து கோயம்பேட்டிலே பேராசிரியர் பிரபா கல்விமணி அவர்களுக்கு முதல் விருதினை அம்பேத்கர் சுடர் விருதினை வழங்கிறோம். இப்போது ஆண்டுதோறும் அம்பேத்கர் சுடர் விருது தலித் அல்லாத ஆளுமைகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. நாம் செய்து காட்டுவோம். அரசு செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு நாம் காத்திருக்காமல் நாமே அந்த செயல் தளத்தில் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்கிற உந்துதல் எனக்குள் எழுந்ததால் அந்த அம்பேத்கர் சுடர் விருதினை அறிவித்தேன். அதை இன்றைக்கும் வழங்கி வருகிறோம். அப்படித்தான் இது தோன்றியது. உமர் ஃபாரூக் அவர்கள் சொன்னதை போல இஸ்லாமிய சமூகம் நடத்துகிற இஃப்தார் விருந்து நிகழ்வுகளில் நான் அழைக்க பெற்று கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. எக்மோர் எழும்பூர் அருகே இருக்கிற அசோகா ஹோட்டலில் தான் அதை பேசிய நினைவு எனக்கு இருக்கிறது. அந்த நிகழ்வை நீங்கள் ஒருங்கிணைத்தீர்களா, யார் ஒருங்கிணைத்தது என்று எனக்கு நினைவில்லை. அந்த நிகழ்விலே பேசுகிற போதுதான் எனக்கு தோன்றியது, எனக்கு பசி இல்லை. நான் வழக்கமாக மதிய உணவு 3 மணிக்கு மேல் சாப்பிடுகிறவன். ஆகவே 6:30 மணிக்கு போய் அங்கே அமர்ந்த போது வயிறு முட்டை இருக்கிறது, பசியே இல்லை. நாம் இந்த இடத்திலே போய் பட்டினி கிடந்து கஞ்சி குடிக்கிறவர்களோடு உட்கார்ந்து நாமும் கஞ்சி குடிக்கிறோமே என்கிற உணர்வு எனக்குள் எழுந்தது. அப்போது நான் அந்த மேடையில் பேசும்போது சொன்னேன், நீங்கள் எல்லாம் பட்டினி கிடந்து நோன்பிருந்து நல்ல பசியோடு அமர்ந்து இந்த கஞ்சியை அருந்துகிறீர்கள். இனிமேல் நான் ஒவ்வொரு ஆண்டும் உங்களோடு ஒரு நாளாவது நோன்பிருந்து விட்டு வந்து அந்த இஃப்தார் விருந்திலே கலந்து கொண்டேன். அந்த நோன்பு கஞ்சியை குடிக்கிற போது நான் பசியோடு இருந்துதான் குடிப்பேன். அப்போதுதான் எனக்கு அந்த கஞ்சியை அருந்துவதிலும் மனநிறைவு இருக்கும் என்று சொன்னேன். அப்படி ஒரு உந்துதல் எனக்குள்ளே இருந்தது. அப்படி அறிவித்து தொடங்கியதுதான். கட்சியிலே இருக்கிற தோழர்கள் ஒரு நாள் போதாது, ஒரு நாள் சகர் முகமது யூசுப் வீட்டுக்கு போனார், இன்னொரு நாள் சகர் ரகுமான் வீட்டுக்கோ, சாகர் நம்முடைய ஆலூர் ஷானவாஸ் வீட்டுக்கோ, முத்து முகமது வீட்டுக்கோ அல்லது முபாரக் வீட்டுக்கோ வர வேண்டும் என்று அவர்கள் அழுத்தம் கொடுக்க இந்த ஒரு நாள் என்பது 3 நாள் ஆனது, 3 நாள் என்பது 5 நாள் ஆனது. அப்படித்தான் இது 21 ஆண்டுகளாக கடந்து கொண்டிருக்கிறது. நமது இயக்கத்திலே இருக்கிற இஸ்லாமிய தோழர்களின் உணர்வுகளை மதிப்பது என்பதுதான் அங்கே அடிக்கோடிட வேண்டிய செய்தி. இதில் வேற எந்த உள்நோக்கம் இல்லை. என்னோடு இருக்கிற, என்னை நம்பி இருக்கிற, என் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிற எமது இயக்க தோழர்கள், இஸ்லாமிய சொந்தங்கள், நீங்கள் நோன்பிருப்பது என்று முடிவெடுத்து விட்டீர்கள். அது ஒரு நாளாக ஏன் இருக்க வேண்டும், அதுவும் யூசுப் வீட்டில் மட்டும் ஏன் நீங்கள் சாப்பிட வேண்டும், எங்கள் வீட்டிற்கும் ஒரு நாள் வர வேண்டும் தானே என்று அவர்கள் விடுத்த அழைப்பை ஏற்றுத்தான் அதை விரிவாக்கம் செய்தேன். அப்படி பார்த்தால் நான் 30 நாள் இருக்க வேண்டிய நிலை உருவாகும். ஆனால் முடியாது, உள்ளபடியே முடியவில்லை. ஏனென்றால் நோன்பு இருக்கிற இந்த 5 நாட்களில் தான் அதிகமான வேலைப்படு வருகிறது.
பகலெல்லாம் நான் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு கூட நான் காலதாமதம் ஆகிவிட்டது. நம்முடைய வள்ளுவர் கோட்டத்திலே நடந்த நமது கட்சியின் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் உண்ணாநிலை அறப்போராட்டத்திலே பங்கேற்று உரையாற்றிவிட்டு அந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை முடித்து வைத்து உரையாற்றிவிட்டு இங்கே வந்து சேர 6:30 மணிக்கு மேலாகிவிட்டது. அங்கே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல் பேசினேன். நாக்கெல்லாம் மறந்து போன நிலையிலும் பேசினேன். ஆகவே 5 நாட்களுக்கு மேல் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆசைதான். உங்களோடு அதிகாலை வேளையிலும் உங்களோடு மாலை இந்த இஃப்தார் நிகழ்வுகளிலும் பங்கேற்பதில் எனக்கு மிக பெரும் அளவிலே மகிழ்ச்சியை தருகிறது. நீங்கள் காட்டுகிற அந்த சகோதரத்துவ வாஞ்சை எங்களுக்குள் ஒரு ஊக்கத்தை தருகிறது, புத்துணர்வை தருகிறது, ஒரு நம்பிக்கையை தருகிறது. நம்முடைய பொது வாழ்வு ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்கிற மன நிறைவை தருகிறது.